யோ தொப்பி மண்டை, என்னையா இதெல்லாம்? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட வாங்குற அடியெல்லாம் உனக்கு எங்க போகுது? உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு மிதிச்சு என் கால் தான் வலிக்குது. அம்மா, இவ எப்போ வந்தா? நான் டூருக்கு போறேன், நீ வந்துடும் சொல்லிட்டு வந்தியோ? இல்ல சரோஜா. நீ சொல்லாம இவ எப்படி இங்க வந்தா? யோ தொப்பி, உண்மையை சொல்றியா இல்லையா? என்ன இந்த குற்றாலம் உனக்கு மட்டும் தான் சொந்தம் நினைச்சின்னு இருக்கியா? குற்றாலம் பொது இடம், யார் ஒன்னா வரலாம் போலாம். உனக்கு மட்டும் தான் சொந்தம்னு நினைச்சின்னு இருக்காத. குற்றாலம் பொதுதானே எங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க வந்தது தெரிஞ்சுதானே நீனும் பையன் எடுத்து வந்திருக்க. இவனை நீனும் கனெக்ஷன்ல தான் கீழே கனெக்ஷன்ல. இங்க போர், இதுக்கு மேல இந்த கனெக்ஷன் தொடர்ந்துச்சுன்னா கட்டு பண்ணிடுவேன். யோ தொப்பி, என்னைய நினைச்சிட்டு இருக்கா? நீ தான் கூட்டிட்டு வந்தியோ? இல்ல சரோஜா. அப்படின்னா அவ உன்னை கூட்டிட்டு வந்தாலோ? சரோஜா, நீ தானே என்ன கூட்டிட்டு வந்தா உனக்கே தெரியும்ல சரோஜா. இவங்க எப்படி வந்தாங்கன்னே எனக்கு தெரியாது. யதார்த்தமா தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்க. இதுல பார்த்தனா அதான் வந்து பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் சரோஜா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஹோட்டல்ல போய் திங்கலான்னு இவ கூப்பிடியா? நீனும் சோரி பொட்டு குட்டின்னு சொல்லியா? பேர் எடுப்பா, தெனாம நானும் உனக்கு சோறு போட்டுட்டு தானே இருக்கேன். தின்னியான்னு கேட்க ஆள் இல்லாம போச்சுன்னு சொல்லியா? அப்படின்னா நான் இது வரைக்கும் தட்டில் போட்டு தந்தது என்னது? சோறு தான் சரோஜா. அப்படி சொன்னியா கொனி? அவளை பார்த்தவனே கள்ள நடிப்பு நடிச்சிட்டு தெரியா? இங்க பாரு, ஒரு ஃப்ரெண்டா என்னை பார்த்த உடனே நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு விசாரிச்சாரு. நான் இனிமேதான் சாப்பிட போறேன், வரீங்களான்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். சும்மா சும்மா உன் புருஷன் மேல சந்தேகப்பட்டு இருக்காத. அப்புறம் உன்னை விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஓடிட போறான்னு ஞாபகம் வச்சுக்க. ஓடுவான் ஓடுவான், எனக்கு தெரியாம ஓடிடுவான். அப்படி மட்டும் இவன் ஓடட்டுமே. ஓடுற காலம் உடைச்சு ஓடியானா இல்லையான்னு பாரு. அது மட்டும் இல்ல, மூஞ்சில கரும்புளி செம்புளி குத்தி கழுத மேல ஏத்தி தான் அனுப்புவேன். அவனுக்கு மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்துதான். இங்க பாரு, நீ ரொம்ப பேசாத. நீ ஒழுங்கா இருந்தா அவரே எப்படி இருக்க போறாரு? ஆமா, நான் எப்படி இல்ல? இவனுக்கு நல்ல பொண்டாட்டியா தான் இருக்கணும் இது வரைக்கும் இருக்கேன். இவன் தான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு தெரியும். ஒரு பிள்ளையும் பெற்று கல்யாண வயசு வரைக்கும் வளர்த்தாச்சு. இதுக்கு மேல இவன் திருந்தேன்னா திருத்துற வழி வேறையா தான் இருக்கும். யோ தோப்பி மாட்டங்க வா. என்ன சரோஜா? யோ, அருவில குளிச்சியா இல்லையா? குளிச்சுட்டே சரோஜா. குளிச்சு முடிச்சா இறங்கி வர தெரியாதோ? பொண்டாட்டி எங்க இருக்கா, பிள்ளை எங்க இருக்கா, அந்த நினைப்பே உனக்கு கிடையாது. இவ கேட்ட உடனே சோறு போட காலில, சோறு தின்னியான்னு கேட்க காலில நீ போறனே இழந்துகிட்டு இருக்கா. உனக்கு நான் சோறு போட்டதே இல்லையோ? நீ ஆசையா தும்பிய நீ பார்த்து பார்த்து செஞ்சுட்டு கிடக்கேன். நீ என்னடானா இவட்ட வந்து என்னை பத்தி கெடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் என்னதான் செய்யணும் உனக்கு? பாதி நாள் உன் ஆத்தா வீட்டுல போய் தூங்க போறேன்னு பெரிய இருந்தாலே பையனை எடுத்து நீ ஒளிஞ்சு போறக்கு என்ன சொல்றியா இருக்கு? மரியாதையா வந்துரு என் பின்னால. இங்கே இவ பக்கத்துல என்ன பார்த்தேன்னு வச்சுக்க, இப்ப விட்ட மாதிரியே அமைதியா விட்டுட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் இந்த மலை மேல இருந்து தண்ணி மட்டும் விழாது, நீ என்ன சேர்ந்து விழுவ. ஏய், என்ன பார்வை? இவன் என் புருஷன். என் புருஷன் கூட நான் பேசிட்டு இருக்கேன். எங்களை எதுக்கு இப்படி லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கா? என் கண்ணில் முடிச்சிடக்கூடாது. இந்த இடம் என்ன உனக்காகவே எழுதி வச்சிருக்குது? என்னவோ இந்த குற்றாலத்துக்கு நீ வந்தாச்சுன்னா வேற யாருமே வரக்கூடாதுங்கிற மாதிரியே பேசின்னு இருக்கிற. நீ வேற எங்கேயாவது உன் புருஷனை கூட்டின்னு போய் சண்டை போடு. இப்படி போத இடத்துல நின்று சண்டை போட்டா எல்லாரும் பார்த்துன்னு தான் இருப்பாங்க. நானும் பார்க்க தான் செய்வேன். சரி, அதான் நீ திமிர் பிடிச்சவன் நல்லா தெரியுதே. ஏ டோபமேண்டா, என்ன குடும்பமா பேசிட்டு இருக்கீங்களோ? என்ன கிண்டலா இருக்கோ? நானும் என் புருஷனும் பேசிட்டு இருக்கோம். இல்ல டோபமேண்டா, கூட்டமா குடும்பமா உட்காந்து பேசுன மாதிரி தெரிஞ்சிச்சு என் கண்ணுக்கு, அதான் கேட்டேன். கேப்ப கேட்கவன் கேனையனா இருந்தா கேழ்வரகுல தான் நெய் வந்துச்சுன்னு சொல்லுவா நீ. சரி டோபமேண்டா, நெய் பொய்யெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? போத்த தெரியல. குளுக்குள்ள நீ குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதோ அப்படின்னு போட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ அப்படியா? சரி டோபமேண்டா, என் புருஷனை பத்தியா? அவர் வந்தாச்சுன்னா நானும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன்ல. உன் புருஷன் மலை மேல ஏறினுக்காரன் போய் பாரு. அங்க எதுக்கு போனாரு? உன் கூட வாழ்றதை விட அங்கிருந்து விழுந்துடலாம் போயிருப்பாரு. டோபமேண்டா, என்ன பொய் பேசுறியோ? என் புருஷன் நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டான். உன் புருஷனை மாதிரி நினைச்சிட்டு என் புருஷனை பேசாத. யோ கேட்டியா? நல்லா கேளு. இவெல்லாம் என்னை பத்தி பேசுற அளவுக்கு நீ கொண்டு வந்து விட்டுட்டா. நீ நானும் வாழ்ந்ததுக்கு அடையாளம் இந்த மாதிரி நல்ல பேர் தான். பாத்துக்க, போய போவான். இந்த டோபமேண்டா மாமா புருஷன் தெய்வ புருஷன் எதுக்கு இப்படி இழுத்துட்டு போறான்னு தெரியலையே. ஹலோ யசுஸ்மி, ஹலோ பட்டுக்குட்டு. என்ன? சரி, அவரை சைட் அடிக்கிறத விட்டுட்டு என் புருஷனை பத்தியில நீங்க சை வாம் புருஷனா நான்
பார்க்க போறேன். என் புருஷன் பார்க்க கூட அவ்வளோ அழகா இருக்க மாட்டாரு, ஆனால் வளர்த்தியா இருப்பார், பார்த்திருக்கியா? நான் யாரையும் பார்க்கல. என்ன பார்க்கலையோ? அதான் பார்க்கலன்னு சொல்றேன்லம்மா. உன் புருஷன் எதுக்கு நான் பார்க்க போறேன்? அவன் எந்த ஆளு போனா எனக்கு என்ன? வந்துட்டா சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. பே பே. இந்த பட்டுக்கு ரொம்ப திமிரா தான் இருக்கு. ஆனால் என்னைய போன்ட்டு அவ ஓட்டிட்டாளே, அந்த பையன் இருக்கட்டும். இந்த பென்சில் எந்தாலும் ஒழிஞ்சு போனான்னு தெரியலையே. பென்சிலு, பென்சிலு போன வேற பஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டான். இல்லை போனாது பண்ணி பார்க்கலாம். எந்தாலும் ஒழிஞ்சு போயிருப்பான், அருவியில் போய் விழுந்திருப்பானோ. சே, என் கையை பிடிச்சிட்டே வாங்கி தான் சொன்னேன் முதலையே. நடக்க முடியாது, என்னை தூக்கிட்டு போனா போய் எங்கேயா போய் விழுந்து கிடப்பான்னு நினைக்கேன். இவனோட எனக்கு தலைவலியாக தான் இருக்கு. நான் மட்டும் இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேன். கூட வந்தவிய ஒருத்தரையும் காணோம். என் பொண்டாட்டி என்னைய தொலைச்சிட்டு எந்தால போனானே தெரியல. அருவியில குளிச்சிட்டு இருந்தவிய ஒருத்தரையும் காணோம். எந்தால தான் போனாவனே தெரிய மாட்டேங்கி. என் பொண்டாட்டி என்னைய தொலைச்சிட்டு அவளும் தொலைஞ்சிட்டா. அவளை எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லையே. இங்கதான் பஸ்ஸை விட்டுட்டு போனோம், பஸ்லயாவது ஏறி உட்காந்துடலான்னு பார்த்தா பஸ்ஸையும் காணோம். என் போனையும் எடுத்து பேச முடியாம போச்சு. யாரும் என்னைய தேடவும் இல்லை. அப்படின்னா நான் தொலைஞ்சு போயிட்டேனா? என்னைய இனிமே யாரு கண்டுபிடிப்பா? நான் இந்த குற்றாலத்திலே குரங்கு கூட தான் சுத்திட்டு இருக்கணும் போல இருக்கே. என்கிட்ட வேற ரூபாயே இல்லை ஊருக்கு போனோம்னா. இங்க இருந்து பஸ் பிடிச்சி எப்படி வெளியே போனோன்னு கூட எனக்கு தெரியாது. நான் யார்கிட்ட போய் கேட்பேன், யார் எனக்கு உதவி செய்வா? ஐ, இந்த குரங்கு என் புருஷன் மாதிரியே இருக்கு. அவனே அங்கே உட்காந்து என்ன ஆராய்ச்சி பண்ணியா? மரத்தில் எப்படி ஏறி குரங்கு பக்கத்தில் உட்காரலான்னு யோசிக்கிறானோ. பென்சிலு. ஐ, குழந்தை சத்தம் கேக்குது. குழந்தை, நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா? நான் தொலைஞ்சு போயிட்டேன் குழந்தை. சீக்கிரமா வந்து என்னைய கூட்டிட்டு போ. அதான் லூசு பென்சிலு பக்கத்தில் நிற்க எங்கேயோ பார்த்துட்டு கூடியா. பென்சிலு. குழந்தை, நீ வந்துட்டியா குழந்தை? உன்னைய காணாம உன்னைய தொலைச்சிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? நீ என்ன சின்ன பிள்ளையா? தேம்பி தேம்பி எதுக்கே எப்படி அழுதுட்டு இருக்கியாரு? ஒரு ஆம்பளையா தைரியமா போறியா எங்கேயாவது? இப்படிப்பட்டவர் எங்கேயும் தனியா வரலாமா? நான் என்ன சொன்னேன்? என் கையை பிடிச்சிட்டு என் பின்னாடி வாரன்னு தானே சொன்னேன். இப்படி வந்து தனியா உட்காந்துட்டு எதுக்கே எப்படி அழுதுட்டு இருக்கியாரு? குழந்தை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அருவி முழுக்க தேடி பார்த்தேன், யாருமே இல்லை. இங்க பஸ்ல வந்து ஏறிடலான்னு பார்த்தா பஸ்ஸையும் காணும் குழந்தை. சின்ன பொண்ணு வந்து கூடும்போதே வர வேண்டியதானையா? வீராப்பா நீ போ, நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னியாம்ல. அப்படி சொன்ன ஒரு வீரமா வர வேண்டியதானே? தேடி பார்க்காம இங்க வந்து உட்காந்துட்டு அழுதுகிட்டு குரங்கு பார்த்துட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிய போல. எங்க அம்மா கிட்ட வந்து நீ மாப்பிள்ளை கேட்கும் போது என்ன சொன்னா குழந்தை? என்னைய கண் கலங்காம பார்த்துப்பேன்னு சொன்னியா இல்லையா? இப்ப இப்படிலாம் ஏசி அள வச்சே எப்படி குழந்தை? எங்க அம்மைக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் பொய்யா குழந்தை? உன்னை இப்போ வரைக்கும் நான் கண்கலங்காம பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீயா என்னை விட்டுட்டு இங்க வந்து கண்ணை கலக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? கொடுத்த வாக்குறுதி படி தான் நான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கேன். நீர் தாயா அப்பப்போ கிராஸ் பண்ணிட்டு போறியாரு. சரியா அழுவுறத நிறுத்து. அருவியில ஏகப்பட்ட தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணியே உப்பாய்க்கிறவங்களுக்கு அவ்வளோ தண்ணி வந்துகிட்டு இருக்க கண்ணில் இருந்து. போ குழந்தை, இனி வேற எங்கேயுமே நீ விட்டுட்டு போயிடாத. சரி விட்டுட்டு போக மாட்டேன், கையை பிடிச்சிட்டே வா. நம்ம பிள்ளை கூட தைரியமா எல்லா இடத்துலயுமே சுற்றி பார்த்துட்டு தெரியுது. நீர் அதை விட மோசமா இருக்கீரியா? உங்க அம்மைக்கு வாக்கு கொடுத்ததான் தப்பாகி போச்சுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு எனக்கு. இப்பத்துலேருந்து வாக்குறுதியை கட்டு பண்றேன். குழந்தை, சும்மா சொன்னியா? ஒப்பாரி வைக்காத வந்து தோலை. ஆமா அஸ்வின், எல்லாமே சூப்பரா இருக்குல அஸ்வின். ஆமா சிம்ரன், அதுக்கு தான் இங்க கூப்பிட்டனே. ஆமா அருவில குளிச்சியா? ஆமா அஸ்வின், நீ நட மேல கொண்டு போய் என்ன விட்ட? ஆமா. சரி சிம்ரன், சாப்பிட்டியா? இல்ல அஸ்வின், இப்பதான் குளிச்சிட்டே இறங்கி வந்தேன். ஆமா, நீ சாப்பிட்டியா அஸ்வின்? நான் சாப்பிட்டேன் சிம்ரன். நீ உட்கார்ந்து சாப்பிடலாம். என்ன சாப்பாடு அஸ்வின்? அதுவா எங்க அத்தை செஞ்ச புளிசாதம்மா. செம்ம டேஸ்டா இருக்கும் சிம்ரன். புளிசாதம்மா? பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லையா அஸ்வின்? வெறும் புளிசாதம் தான் இருக்கா? ஆமா சிம்ரன், இந்த மாதிரி சுத்தி பார்க்க வர இடத்துக்குலாம் புளிசாதம் தான் நல்லா பசிட்டாங்க. அதனால தான் எங்க அத்தை இத பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. உனக்கு பிடிக்கலனா சொல்லு, ஹோட்டல்ல போய் உனக்கு வேற ஏதாவது வாங்கி தரேன். அஸ்வினே, சித்தி, யாருக்குல பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வாங்க போறா? என்ன நடக்கு அஸ்வினே?
லாஸ்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. ஓஹோ அப்ப என்ன சாப்பிடல? பிரியாணி வரன்ற லாஸ்ட்ல சாப்பிடுறீங்களோ? எல்லாருக்கும் புளி சாதம் தான் தின்னுங்க. பிடிக்கலனா அவிய ரூபாய் கொடுத்து வாங்கி தின்னுங்க. புரியுதா? ரோசா பக்கா, ரோசா பக்கா. என்ன சரோஜா? ஏக்கா சாப்பாடு எங்கக்கா? அந்த இருக்கு சரோஜா, வாங்க சாப்பிடுவோம். ம் சரிக்கா. மாமா சாப்பிட வாங்க போவோம். எனக்கு புளி சாதம் பிடிக்காது, எனக்கு பசிக்கவும் இல்லை. அப்படியே அப்ப சரி சாப்பிடண்டா. நான் போய் சாப்பிட போறேன். சாப்பாடு இல்லைன்னா